அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஜும்மா என்பது அது பெருநாளாக கூட இருக்கலாம். எனவே நோன்பினுடைய பிரதானமான கடமையான சதகத்துல் ஃபித்ரா, ஃபித்ரு சதகா என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு சேர வேண்டிய உணவு தானியமோ அல்லது தொகையோ 90 ரூபா ஃபித்ரு சதகாவுடைய ரேட்டு, அல்லது அரிசி, அதை அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக 1 நாள் 2 நாள் 4 நாளைக்கு முன்னாடி கூட என்ன செய்யலாம், ஃபித்ரு சதகாவை நியத்து பண்ணி நோன்பு வைத்தவர்கள், நோன்பு வைக்காதவங்க, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும். கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த கடமையை பெருமானார் சொன்னாங்க, ஃபித்ரு சதகா கொடுங்க, அது நோன்பில் ஏற்பட்ட குறைகளை சரியாக்கி கொடுக்கணும். நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அது சரி செய்து விடும். ஏழைகளுக்கான கடமைனா நீங்க சரியா நம்ம ஃபித்ரு சதகாவை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பெருநாள் அன்னைக்கு யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனா இருக்கிற பிச்சை கூட்டம்லாம் எங்க தான் இருக்கு சொல்லுங்க. இப்போ இதுக்கும் நம்ம அல்லாட்ட பதில் சொல்லியாகும். எனவே அருமையான மூமின்களே, ரமலானுடைய காலம் மிக சிறப்பான செய்திகளில் ஒன்றை அல்லாஹ் சொல்லுகிறான். துஆ அங்கீகரிக்கப்படுகிற நாட்கள். எப்பனா ரமலான் கழிகிற பொழுது பெருமானார் சொல்வாங்க, வானம் பூமி எல்லாம் அழுகும். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு திறக்கப்பட்டது, நரகம் பூட்டப்பட்டது, அடியார்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த நோன்பினுடைய பாடத்தை எல்லாம் பேசிட்டே வர்றான். நீங்க பெற பார்த்தவன நோன்பு வைங்க, பிரயாணத்தில் இருந்தால், நோயாளியா இருந்தால் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்க வலி துக்கும் இருள் இத்தத்தை வலி துக்கம் திருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், அந்த நாட்களை பூர்த்தி செய்யுங்க. நோன்பு 29 30 பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ்வை தக்பீர் முழக்கம் செய்யுங்கள். பெருநாளைக்கு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஏன்னா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுக்கு நீங்க ஷுக்ர் செய்யுங்க. இதை பேசி முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்து வர்றான். இதெல்லாம் சட்டம் சொல்லும் போது மக்கள் கேட்பாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நபியை கொண்டு வந்து கேட்பாங்க, வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பத்தி கேட்பாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹுக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம்னு சொல்றோம், அல்லாஹ் எங்க இருக்கிறான் சொல்லுங்கள். ஃபஇன்னி கரீப், நானு ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க. எந்த அளவு பக்கத்துல இருக்கிறான்? உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், எங்கிட்ட துஆ செஞ்சு கேட்டா கேட்டவனுக்கு நான் கொடுப்பேன், அந்த பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் துஆ எப்படி கேட்பாரு சொல்லுங்க? எப்படிங்க துஆ கேட்பாரு? சொல்ல மாட்டேங்க. அவ்வளவுதான், அமைதியா மௌனமா கேட்பேன் இல்லையா? நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய கோரிக்கைகள். அவனுடைய சப்தத்தை கேட்கிற அளவுக்கு பக்கத்துல யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். மின் ஹபுலில் வரீத், பிடரி நரம்புக்கு பக்கத்துல ரப்பு இருக்கிறான். அதனால அல்லாஹ் அல்லாஹ்னு ரொம்ப வளராதீங்க, ஒரேடியாவும் மௌனமா இருந்துராதீங்க, மிதமாக உங்களுக்கு கேட்கும் சப்தங்களில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எல்லா இபாதத்தினுடைய அடிப்படை என்னது? துஆ தான். நம்ம என்ன செய்ய போகும்போது துஆ செஞ்சுட்டு போறோம், செஞ்சு முடிச்சிட்டாலும் துஆ செய்யணும். ஒரு மூமின் துஆவை தான் ஆயுதமாக வச்சிருப்பார். நமக்கு வேற நம்பிக்கைகள்லாம் உறுதி இல்லைங்க. வரும் போகும், அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் துஆ மட்டும்தான் உறுதியானது. அதனால வெறும் துஆ மட்டும் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். செயலுக்கு முன்பும் துஆ செய்யணும், பின்பும். ஆமா, இந்த ரமலான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், சஹாபாக்களுடைய பழக்கங்கள் என்னன்னா,
ரமலானுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ரமலானுக்கு என்ன செஞ்சிருவாங்க, தயாராகிருவாங்க. எல்லாம் ரமலான் அடையவை துவா கேட்டுட்டு இருப்பாங்க. ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஏற்றுக்கொள் என்று 6 மாசம் துவா செய்வாங்க. இப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கோம், ஏத்திகாப்புல இருக்கிறோம், சதக்கா கொடுத்துருக்குறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், எல்லாத்தையும் தாண்டி இது அல்லாஹ்ட்ட என்ன ஆகணும், சேரணும், கபூல் ஆகணுமா இல்லையா? இந்த கொண்டு போய் சேர்க்கிற வழிதான் எது? துவா. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கேட்கணும். ரப்பனா தகப்பல் மின்னா. நீங்க எந்த அமல் எடுத்து பாருங்க, துஆவு ஹுவல் இபாதா, அத்துஆவு முகுல் இபாதா. பெருமானார் சொல்லுவாங்க, துஆ தான் வணக்கத்தினுடைய ஆணிவே, அதுதான் வணக்கம் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அதனால எந்த ஒன்றிலையும் ஒரு அடியான் துஆ செய்வதில் சுலக்கம் காட்டக்கூடாது, சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது. கேட்டுக்கிட்டே இரு. பெருமானார் சொல்லுவாங்க, கொடுக்கிறவன் சிலைய மாட்டான், கேட்கிறவன் எதுக்கு சிலையிற? நானும் 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், எந்த துஆவும் வீணாகாது. பெருமானார் சொல்றாங்க, ஒண்ணு நீ கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அல்லது கேட்டதற்கு மாற்றமான ஆபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆபத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அட்டாக் வராம அல்லாஹ் பாதுகாத்துட்டான், ஆக்சிடென்ட் ஆகாம அல்லாஹ். இந்த மாதிரி மூணாவது, கேட்ட துஆ எதுவும் வீணாகாமல் மறுமைக்கு சேமிப்பாக அமையும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. மறுமையில ஒரு அடியா ரொம்ப கை பிசைஞ்சிட்டு நிப்பா, நாம ஒன்றும் இல்லையே, மாட்டிக்கிட்டோமே, இன்னைக்கு அல்லாஹ்ட்ட போறக்கு ஒண்ணுமே இல்லையே, இபாதத்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது அல்லாஹ் தனியா கூப்பிட்டு சொல்லுவானாமா, ஏய் துவாலாம் கேட்டிருக்கணா? துவா கேட்டிருக்கா அல்லாஹ்? ஆமாடா, உனக்கு தெரிஞ்ச தெரியாமலே அப்பப்ப கையை தூக்கி அல்லான்னு கேட்டல, அதெல்லாம் இங்க மூட்டையாயிருக்கு, அதனால் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன். அல்லாஹ் அக்பர். அதனால துஆ மட்டும் எப்பயுமே சொல்லுங்க வீணாகாது. ரெண்டாவது, அடுத்தவனை நம்பி சொல்றதில்ல நமக்கே நம்பிக்கை வராது. அல்லாஹ்ட்ட நம்பி என்ன செய்யலாம், சொல்லலாம், கண்ணீர் விட்டு அழுகலாம், மனபாரமெல்லாம் குறையும். ஏன்னா அவன்தான் தீர்த்து தருவான், தீர்வுக்கான வழிகளை தருவான். குர்ஆன் சொல்லுது, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். நமக்கு சில சந்தேகங்கள்லாம் வரலாம். ரொம்ப நாளா நான் துஆ செஞ்சுட்டு இருக்கிறேன், நடக்கலையே அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு துஆல சமூகத்தை அக்கறைப்படுத்தினாங்கன்னு சொன்னா, விஷயத்தை பொறுத்து கையை தூக்குவாங்க, விஷயத்தை பொறுத்து கையை தூக்குவாங்க. சில நேரங்களில் பெருமானாருடைய கண்கட்டு பகுதி தெரிகிற அளவு கையை உயர்த்தி இருக்காங்க, தேம்பி தேம்பி எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி துவால இப்படி ஒரு மெத்தேடு இருக்கு. வாழ்க்கையில தாங்க முடியாத சில சிரமங்கள் இருந்துச்சுன்னா இப்படி துவா கேட்கும். எப்படி? கை வச்சு காமிங்கள, தந்தராத யாரெல்லாம் எனக்கு சோதனைகளை தந்தராத, அதாப தந்தராத, இதுவெல்லாம் சொல். ஆனா பெருமானாருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? துவா செஞ்சு வாங்காம பெருமானார் போனதில்லை, நாம துவா செஞ்சு வாங்கினதே இல்லை. ஆனா வாங்கியிருப்போம். இந்த துவாவையும் நாம செய்ததையும் நடப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லை. ஏன்னா இது ஒரு சடங்கு. நான் சும்மா சொன்னேன்ல, தொழுதுட்டா ஒரு துவா கேட்கணும், துவா கேட்டவன அப்படி கையெல்லாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா நீ என்ன கேட்ட, இது நடக்குதா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இல்லைங்களா? நடக்கு. டேப்லெட் போட்டோம், ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போய் என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட செக் பண்ணுவோமா இல்லையா? வயிற்று வலின்னு வந்தா மாத்திரை கொடுத்தீங்க, சரியாச்சா இல்லையா தெரியல, ஆனா நல்லா இருக்கு, வேற எதாவது கண்டினியூ பண்ணுமா இல்லை வேண்டாமா செக் பண்றோமா இல்லையா? ஜும்மால வச்சு துவா கேட்டோம், ஆனா நடந்துச்சா இல்லையா செக் பண்ணு. துவா கபூலாகிற நேரங்கள், துவா கபூலாகிற இடங்கள், துவா கபூலாகிற மனிதர்கள், இப்படி நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஹஜரத்து
இப்ராஹிம் அதஹம் ரஹிமஹுல்லா பஸ்ராவுக்கு போகும்போது அந்த மக்கள் இந்த டவுட்டை கேட்டாங்க. நாங்களும் ரொம்ப வருஷமா துவா செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. இது நம்ம துவா அல்லாட்ட கேட்குறோம், விஷயத்தை பொறுத்து. இது எப்படி விளங்கணும்னு சொன்னா, நம்ம குழந்தை நம்மள்கிட்ட வந்து சாக்லேட் கேட்குது, ஐஸ்கிரீம் கேட்குது, நாம தர மாட்டேங்கிறோம். இப்போ குழந்தையினுடைய பார்வையில் நாம யாரு சொல்லுங்க? எதிரி. அந்த குழந்தைக்கு கோபமா வருது, தாட்ட கேட்கிறோம், பெரிய தாட்ட கேட்கிறோம், ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறோம், சாக்லேட் வாங்கி தர மாட்டேங்கிறோம், அழுகுது, துடிக்குது. ஆனா நம்ம பார்வையில சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சாபி பணக்காரனாகணும்னு துவா செய்யினாங்க. வேணாண்டான்னாங்க. வேண்டவே வேண்டாம், நீ கோவணத்தோடு இருக்கிறது தான் நல்லதுன்னாங்க. இல்லை எனக்கு வேணும் வற்புறுத்தினாங்க. வேண்டாப்பா, காசு எல்லாத்துக்குமே செட் ஆகாது. அந்த காசை கையாளுறதும் இப்போ ஒன்றும் இல்லைங்க. திடீர்னு நம்ம கையில ஒரு 50 லட்ச ரூபா கிடைச்சிருச்சுன்னு என்ன செய்வோம் சொல்லுங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரியில பெப்சி குடிப்பான். அது நம்ம ஆளுக்கு தான். என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த கார்ல வந்து இப்போ புதுசா இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்று தான் நைட்ல ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அல்லாஹ் யார்கிட்ட காசை கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக கொடுத்து வச்சிருக்கிறான். நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுங்க? ஒருத்தர் சஜிதால இருக்க மாட்டாங்க, காலெல்லாம் மேலே தூக்கி நாங்கள்லாம் எங்கள் பள்ளியில் இப்படித்தான் தொழுகுவோன்றுவான். அதனால நமக்கு இதை கொடுத்துருக்கானா நல்லது. இந்த சாமி கேட்க மாட்டேன்ட்டார், நீங்க எனக்கு துவா செய்யணும், பணம் வேணும்னே நின்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் பரிதாபப்பட்டாங்க. சரி போ, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். ஒரு ஆட்டை கையில் கொடுத்தாங்க, கொடுத்து துவா செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. போனவர் ஒரு ஆடு 5 ஆச்சு, 10 ஆச்சு, மந்தையாச்சு, பல மந்தையாச்சு, திரும்புற இடமெல்லாம் அவருடைய ஆட்டு மந்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் முதல்ல தொழுகையில் ஒரு நாள் கேட்டாங்க, எங்கப்பா நம்மால காணா? ரசூல் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அல்லாஹ் காசு ஒருத்தனை என்ன பாடுபடுத்தணும். அப்புறம் அடிக்கடி வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா ஜும்மால மட்டும் இருந்தாரு. ரசூல்ல பார்த்தாங்க, என்னப்பா ஐ எம் வெரி பிஸி. இல்லைண்ணா, சில பேர் நானே கேட்பேன் தொழுகைக்கு. இல்லை நான் சும்மா கரெக்டாக வந்து ரொம்ப பார்த்துறேனே, என்ன இதுக்கே பார்க்க வர்றேன். நீ அல்லாஹ்வுக்கு வேண்டி தொழுகு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இமாமுக்கு அட்டன் போட்டுடலாம் அப்படின்னு. சில பேரை நாம இப்படி நினைக்கிறது, இவன்லாம் தொழுக வராமல் இருந்தாலே நல்லது. அவ்வளோ தொந்தரவு பண்ணுவாங்க பள்ளியில் வந்து இருக்கிறவங்க. ஜும்மாக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தாங்க, அல்லாஹ். அப்புறம் ஆளு ஜும்மாவுக்கும் வரவில்லை. ரம்ஜான் வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி அவருக்கு ஜக்காத்தை கொடுங்கள்னு கேட்டு அனுப்பிச்சாங்க. போனவர் இந்த வசூலுக்கு போனாரா இல்லையா, நம்மளோட கஞ்சி பணத்துக்கு நிர்வாகிகள் வருவாங்க. இப்போ எல்லாரும் முக்கு தூக்கிட்டு வந்துடுறீங்க, என்னமோ இவர் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி. ஒரு 500 ரூபா கொடுத்து நிர்வாகத்தை என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? எல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் கஞ்சி கொடுத்துட்டோம், நாங்கள் எங்கே போகிறது, நீ எங்கேருந்து வந்த, நீ உனக்கு யார் கொடுத்தா? அவ்வளோதான். போனவர்கிட்ட ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தார். கஷ்டப்பட்டு நானே 5 நேரம் தொழுகாம ஜும்மா தொழுகாம இது கண்ணு கட்டி எதோரம் என்னுடைய ஆட்டு மந்த நான் எதுக்கு சக்காத்து கொடுக்கணும்? ஆட்டில் சக்காத்து 40க்கு 1, 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். அதான் நம்மள்கிட்ட 10,000 ரூபாய் இருந்து சக்காத்து கொடுக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு 2.5 எவ்வளோங்க? 250 ரூபா. 1 லட்சம் ரூபாய்க்கு அதெல்லாம் கூட சமாளிச்சுக்கலாம். ஒரு சி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ கொடுக்கணும்? 25 லட்சம் தானே ஒரு சி. 2.25 லட்சம். 2.25 லட்சத்தை தூக்கி கொடுக்கிறதோ? அப்ப இந்த ஒரு சீயை தந்தவன் யாரு?
அதான் பிரச்சனை. அதை நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. அல்லாஹ் தானே கொடுத்தான், அவர் மறுத்துட்டாரு. இந்த சாபி வந்து சொன்னாங்க, அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, சாலபாவிற்கு ஏற்பட்ட கை செய்யறதே நான். ஒருத்தனுக்கு கெட்ட முடிவை பெருமானார் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறாங்க. அதனால நம்ம அல்லாட்ட என்ன தெரியுமா கேட்கணும், எப்பயுமே காசு கொடு பணத்தை கொடுன்னு கேட்கவே கேட்காதீங்க, மாட்டிக்குவோம். என்ன தலைவலி தான். நைட்டு படுத்தா அந்த வீட்டை என்ன பண்றது, திடீர்னு என்ன டிடி, அவன் பேர் என்ன, ஐடியா, ஈடி வந்துட்டானா என்ன பண்றது, கட்சிக்காரன் வருவானே அவனுக்கு காசு கொடுக்கணும், இயக்கத்துக்காரன் கேட்பானே அவனுக்கு காசை கொடுக்கணும். நம்ம போனோமா, சட்டையை கழட்டி போட்டோமா, இருக்கிற 2 வடையை தின்னமா, எல்லாம் விஸ்மிக்கா மூத்து. எவ்வளவு சுகமான வாழ்க்கைங்க, எவ்வளவு சுகமான வாழ்க்கை. ஆனா அதனால கேட்கறதா இருந்தா இப்படி கேட்கணும், ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனா, நல்லதை கூட அல்ல, நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சமுதாயமும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், ஜமாத்தும் நல்லா இருக்கணும். அப்படி கொடு. நல்லா சாப்பிட்றோங்க, மனைவி மக்களுக்கு நல்லா வாங்கி கொடுக்குறோம், பள்ளியில் வந்து கேட்டாங்க அதுக்கும் நல்லா கொடுக்குறோம், சமுதாய பணிகளுக்கு கேட்டாங்க அதுக்கும் கொடுக்குறோம், நல்ல வாழ்க்கை தானே. ஒரே ஒரு வார்த்தை, குர்ஆனில் சிறந்த துஆன்னு பெருமானார் சொன்னாங்க, ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இங்கே நல்லதை கொடு, அங்கே நல்லது. கடைசியில அவர் கொஞ்சம் அப்பதான் உணர்றாரு, அல்லாஹ் ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், இந்த ஆட்டை கொடுத்து துவா செஞ்சது யாரு, ஒரு நிமிஷத்துல நான் சம்பாரிச்சதுன்னு சொன்னேனே அப்படின்ட்டு கணக்கு போட்டு ஜக்காத்தை எடுத்துட்டு பெருமானார்ட்ட போறாரு. பெருமானார் பார்க்க முடியாது. உலகத்துல மிக பெரும் கொடுமை இது. அதுக்கு பிறகு ஆளு மண்டை காஞ்சிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை வேண்டான்னு சொல்லிட்டா அது எப்படிங்க இருக்கும்? அப்புறம் உமர் அபூபக்கர் நாயகத்துடைய காலத்துல இருக்காரு, ஜக்காத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் வாங்கல, நான் உங்கள்ட்ட வாங்க மாட்டேன். உமர் நாயகத்தினுடைய காலத்திலே கொண்டு போறாரு. அவர் அப்படியே இருந்து மனநோயாளியாக மாறி இறந்து போனார் என்று வரலாறு குர்ஆனே எச்சரிக்கை. நீங்களே பாருங்களேன், சில நேரத்தில் முசாபிர்கள் வந்து நம்மள்கிட்ட அவங்களுடைய சூழ்நிலை இல்லையா, எல்லாம் முட்டி முடிச்சு கொடுக்கும், போமா அந்த பக்கம், உனக்கு தர முடியாது போ அப்படின்னு என்ன செஞ்சிடறோம். எல்லாம் பார்க்கலாம் நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்த்தோன்னா அந்த அம்மா அப்படி ஒரு சோகமாக நிற்கிது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, சரி அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ கொடுக்க போகும்போது அந்த அம்மா வேண்டான்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கல, நம்ம மனம் என்ன பாடுபடும். இஸ்லாமிய வரலாற்றில் ஜக்காத்து வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டதினால் பெரும் துயரம் அடைந்தவர் சலமா. அதனால அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாழ்க்கையில அல்லாஹ்ட்ட எப்பயுமே துனியாவையும் மறுமையும் சேர்த்து கேட்கணும். வெறும் காசு பணம் மட்டுமே வாழ்வல்ல. காசு பணம் இருக்கிறவங்க எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபா இருக்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கணும். காசு இருந்தவன் தான் ஃபிரௌன், காசு இருந்தவன் தான் காரூன், அப்படி போயிடக்கூடாது. அதனால இப்ராஹிம் அதம்கிட்ட கேட்டாங்க, நாங்களும் ரொம்ப வருஷமா துவா செய்கிறோம், எங்க துவா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுதுல? அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லப்பா, கவனிக்கிறதுல நீங்கள் அல்லாவை அறிந்தீர்கள், ஆனால் அவனுடைய கடமையை நிறைவேற்றல. அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெரியும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை, உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படல. ரெண்டாவது, குர்ஆனை ஓதினீர்கள், அமல் செய்யவில்லை. இன்னமும் நான் சொல்வேன், நம்ம சமுதாயம் ஓதுதல் அந்த ஸ்டேஜில் தான் நிற்கிது. அதுக்கடுத்து விளங்குதல், அமல் செய்தலுக்கு போவே இல்லை. கரெக்டா? குர்ஆனை ஓதுறதே இங்க வந்து 20% தான் இருக்கு. குர்ஆனை ஓதினீர்கள், அதன்படி அமல் செய்யல, உங்க துவா ஏற்கப்படல. மூணாவது சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொன்னேன். அல்லாஹ்வை நேசிக்கிறோன்னு, ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை, அல்லாஹ்வை விரும்புகிற ஒருத்தன் எப்படி சாராயம் குடிப்பான்? எங்களுக்கு அல்லாஹ் என்றால் உயிர், ஏன்டா குடிச்ச? ஏன் விபச்சாரம் பண்ண? ஏன் வட்டிக்கு வாங்கின? ஏன் வாக்குறுதி மாற்றம் செஞ்ச? ஏன் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்ட?
துணி வருமா இல்லையா? நீங்கள் அல்லாவை நேசிப்பதாக சொன்னீர்கள், ஆனா நேர் எதிர்மறையம் வாழ்ந்தீங்க. அதே மாதிரி ஷைத்தான் எங்களுடைய எதிரி எல்லாருமே சொல்றோம் இல்லையா? யார் எதிரி அப்படின்னு சொல்றோம், ஆனா உண்மையான ஃப்ரெண்டு யாரு? அவன் தான் கூடவே இருக்கு. நெஞ்சுக்குள்ளேயும் இருக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறான், நம்ம வண்டியிலையும் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொன்னதுதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா அவன் தான் பார்பர் ஷாப் வரைக்கும் வந்து நம்ம மண்டைய டிசைன் பண்றான். சொல்லுங்க, ஒன்னும் மொட்டையடி இல்லைன்னா கிருதா வச்சுக்கோ, இவ்வளவுதான் சுன்னத்தான ஹேர் ஸ்டைல். சொல்றோம் எனக்கு பெருமானார் என்றால் உயிர். சரிடா, இது என்ன பண்ணி வச்சிருக்கிற? படுத்திருக்கிறத இப்படி நிக்க வச்சிருக்கிறான், சுத்தியிலும் கரண்ட 500 ரூபாய் இருக்கு, அது ட்ரெண்டிங். நீ ரசூலை நேசிப்பதாக சொல்வதும் இப்படி செய்வதும் நேர் மாத்தமா இருக்க இல்லையா? ஷைத்தானை எதிரி என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அவனுக்குத்தான் வழிபட்டு நடக்கிறீர்கள். உங்களுடைய துவா எப்படி ஏற்கப்படும்? அப்புறம் யாரை கேட்டாலும் சரி, ரம்ஜான்ல என்ன அஜயா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? போயிடலாங்க அஜயா. கஞ்சி கிடைக்குமா? அவரு இவரு பப்ஸு கிடைக்குமா? உங்க 2 பேர்த்துக்கு நரகம் தான் கிடைக்குப்பா. விளையாட்டா இது? சொர்க்கம் செல்வோம் என்று சொல்லுகிறவர்கள் அமல் செய்வதில்லை. சொர்க்கம் செல்ல எல்லாருக்கும் ஆசைதான், வெறும் அதான் சொன்ன சடங்காக ஒரு மார்க்கம் பின்பற்றப்படும் என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது. சொர்க்கவாதினா ஒன்றும் இல்லைங்க, சொர்க்கவாசியின் ஒரு பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் இல்லா சலாமா. சொர்க்கத்துல வீண் பேச்செல்லாம் இருக்காது, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டே இருப்பான். யாரை பார்த்தாலும் நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? சலாம் சொல்லணும். நம்ம எப்படி சொல்றோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிடுறோம். ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க ஐயோ அஸ்ஸலாமு அலைக்கும் கண்டிப்பா அங்கிருந்து வரப்போறதில்ல ஒண்ணு. ஆனா பெரியாளுங்கிற ஒரு மனநிலையில பணக்காரனுக்கு ஒரு சலாம், ஒரு ஏழை வாலன்றியா சலாம் சொன்னாலும் இவரு இந்த இடத்துல இவர் ஜிப்ரீலா மாறிடுவார். அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதுன்னா சொல்லுங்க. பெருமானார் சொல்வாங்க, கியாமத்தின் அடையாளம் என்னன்னா தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள், அது கியாமத்தின் அடையாளம். மூமின்களுடைய அடையாளம் என்னன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்லுங்க சலாம். சொர்க்கவாதிகள் சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். அப்போ நீங்க ஷைத்தானை இது சொர்க்கத்தில் செல்வோம் என்று வாதிடுறீங்க, நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்றீங்க, ஆனா சொர்க்கத்திற்கான அமல்கள் உங்களிடம் இல்லை. நாங்கெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை ஆயிருவோம் வாதிடுகிறீர்கள், ஆனால் உங்கள் செயல்களால் நரகத்தில் போய் விழுகிறீர்கள். என்ன நரகத்தினுடைய பெரும் பெரும் செயல்பாடுகளும் இருக்கு. கஞ்சத்தனம் கருமித்தனம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், துர்வார்த்தைகள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், துர்பார்வைகள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுதான். சொர்க்கவாதியின் பண்பும் நரகவாதியினுடைய செயல்பாடுகளை விட்டு விலகுதலும் தான் உங்களுடைய துவா கபூலாகிறதுக்கு காரணமாகும். அடுத்து சொன்னாங்க, யாரை கேட்டாலும் சரி மூத்தாயிருவோமா? ஆமாமா கண்டிப்பா மௌத்து இருக்குல்ல, மரணம் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா சொல்லுகிறீர்கள், நம்புறீங்க. சரிப்பா அந்த மௌத்துக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா கிடையாது. கேஸுக்கு தயார் பண்ண அளவுக்கு கூட மௌத்துக்கு தயார் பண்ணல. எங்கேயாவது பிளாக்ல சிலிண்டர் ஸ்டார்டிங்கே அப்படித்தான், 4 ரூபா கொடுத்தா சிலிண்டர் கிடைக்குமா? கிடைக்கும். ஒரு துனியாவுடைய தேவைக்கு இவ்வளவு ஆயத்தமாகிற நீங்கள் மௌத் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் மௌத்தா போயிட்டேன், நான் மௌத்தா போய்விட்டால் நான் ஒரு கற்பனை செய்கிறேன், அல்லாஹ் விவரம் தெரிஞ்சது தொழுக விடல, அல்லாஹ் ஒரு ஜும்மா கூட கலா ஆகல, அல்லாஹ் ஒரு 300 குர்ஆன் ஓதி இருப்பான்ல, இயன்றவரை நல்லதெல்லாம் செஞ்சிருப்பான்ல, நீ இந்த பொருத்திக்கு வேற நம்புறான் அல்லாஹ். இப்படி ஒரு சமாதான வார்த்தைகள் நம்மள்கிட்ட இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க? மௌத்தாயிருவேன், மூத்தானா என்ன நடக்கும்? என்ன நடந்தா நம்ம என்ன பண்றது?
ஒண்ணுமே இல்லையே, எந்த ஏற்பாடும் இல்லையே. பள்ளியை தாண்டி 1000 தடவை போயிருக்கிறேன், பள்ளிக்குள்ள வரலையே. குர்ஆன் ஓதுறத பார்த்திருக்கேன், ஒரு நாள் கூட ஓதனது இல்லையே. அப்ப நீங்கள் மரணத்தை நம்புகிறீர்கள், அதற்கான தயாரிப்பு உங்கள்கிட்ட இல்லை. அடுத்து சொன்னாங்க, அடுத்தவன் குறைய பேசுறது அவ்வளவு ஆனந்தம். அதுவும் இப்ப நம்ம பள்ளியில் அதை காணாம், சில பள்ளிகளில் இந்த வெளிப்பள்ளிகளில் லொகுர் தொழுத உடனே ஒரு 50-60 ஜனாசா படுத்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் மச்சான் என்னாச்சு, அவர் தங்கச்சி ஓடி போச்சே கேள்விப்பட்டீங்களா, நோம்பாளி நோம்பு வச்சுக்கிட்டோமா, நோம்பு காலத்தில் என்ன, சரி அதை விட்டுருவான். அவன் பாரு மச்சான் கீமா பப்ஸ்ன்னு சொன்னான், வாங்கிட்டு வந்து பார்த்தா வெஜ்ஜு பப்ஸ் வச்சான். அவன்லாம் சொர்க்கத்துக்கே போக மாட்டான். யாரு இவன் நரகவாதி பேசுறது. நோம்பு வச்சு அத அழகா சொல்றாங்க, அடுத்தவர்களின் குறைகளை தேடினீர்களே தவிர உங்கள் குறையை ஒரு நாளும் நீங்கள் பார்க்கவில்லை. நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடிய மைனஸ் வீக்னஸ் எது? நம்ம அடுத்தவங்களுடைய குறையெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவோம். என்னுடைய குறையை நான் உணர மாட்டேன். ஒண்ணு, யாராவது என்ன குறை சொன்னாங்கன்னா என்னால தாங்க சொல்லுங்க, நம்ம பலகீனால தானே சொல்லுங்க பாய். ஏன் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுல? இப்ராஹிம் அதுகம் சொல்றாங்க, அடுத்த குறையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, உன் குறையை நீ பார்ப்பதில்லை, துவா ஏற்கப்படுவதில்லை. கடைசியில சொன்னாங்க, எல்லாம் சாப்பிடுறது அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தது, நீ எத்தனை தடவை சுக்குரு செய்த? நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் லந்துல்லானாங்க, சாப்பிட்டவனா லந்துல்லா, குடிச்சோம். எங்க அசரத்து ஒருத்தர் இருந்தாரு, ஒரு டீ குடிக்கும் போது ஒவ்வொரு முடக்குக்கும் லந்துல்லாங்குவார். நாங்களே கிண்டல் பண்ணுவோம், எதுக்கு ஒரு இப்படி இவ்வளோ லந்துல்லா சொல்லி நல்லாவா வர போறாங்க. ஆனா அவர்களிடம் இருந்த அந்த பேணுதல், ஒவ்வொரு முடக்குக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 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 இல்லையா? அப்படின்னா அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நிறைய அனுபவிக்கிறீர்கள், ஆனா சுக்ரியா செய்யறதில்ல, உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கடைசியா சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் மரணித்தவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்கிறீர்கள், ஆனா நம்ம மனசு யாரையோ அடக்கம் செஞ்சதாத்தான் நினைக்கிறோமே தவிர நான் படிப்பினை பெறுவதற்கான எச்சரிக்கை அப்படின்னு நீங்க யாரும், நீங்க மௌத்து கூட போறோம், தீதார் பார்க்குறோம், கொண்டு போய் அடக்குறோம், துவால கலந்துக்கிறோம், எல்லாம் சரி. அதான் சொன்னேன்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகர் 2 பேரும் ஒரு மௌத்துல கலந்துக்கிட்டாங்க. மௌத்து யாருன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெதுவாக இப்படி தட்டி அபூபக்கர் நாயகர் கேட்டாங்க, மௌத்தானது யாருன்னு. சித்திக் நாயகன் சொன்னாங்க, நான் தான். உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, ஏங்க மௌத்தானது யாருன்னு கேட்டேன்னா, அப்ப நீ தான் வச்சுக்கோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. அப்ப மெதுவா சொன்னாங்க, யார் மௌத்தானாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு மரணத்திலேயும் நான் மரணித்ததாக உணர்பவனே மூமின். அந்த இடத்துல நமக்கு அது வந்துடணும். நாம மௌத்தா போனோம், இப்படித்தானே குளிப்பாட்டி இப்படித்தானே தூக்கிட்டு போகும்போது சில பேர் அழுகுவான், சில பேர் இவனையெல்லாம் தூக்க வேண்டியதா போச்சே அப்படின்னு திட்டுவான். இருக்குமா இல்லைங்களா? ஏங்க குளிப்பாட்டும் போது திட்டு வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஒட்டம்ப போற ஒட்டம்ப சேலம் அப்படின்னு சொல்லி ஆமா, தூக்கும் போது திட்டிருப்பாங்க. இது எல்லாம் பெருமானார் சொல்றாங்க, யாருக்குமே நீ பாரமா இருந்துடக்கூடாது. உன்னை தீதார் பார்க்கறவங்க துவா செய்யணும், உன்னை குளிப்பாட்டுறவங்க துவா செய்யணும், தூக்கிட்டு போறவங்க மனக்கவலையோடு துவா செய்யணும், அவர் இழந்துட்டாரேன்னு வருத்தப்படணும், போயிட்டானேன்னு யாரும் சந்தோஷப்படக்கூடாது. மரணித்தவர்களை அடக்கம் செய்தீர்களே தவிர பாடம் படிக்கவில்லை, அதுதான் உங்களுடைய துவா மறுக்கப்படுவதற்கான காரணி அப்படின்னு இந்த ஒரு 10 காரணத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுகம் சொன்னாங்க. ரமலானுடைய காலம் இத மாதிரி ஒரு ஆஃபர் வேற எப்பயுமே கிடைக்காது. துஆ அங்கீகரிக்கப்படுகிற நாட்கள். அதனால ஒற்றைப்படை நாளோ இல்ல மற்ற நாட்களோ பெருநாள் இரவு வரையிலும் உங்களுக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் அங்கீகாரமும் இருக்கிறது. நமக்கு துஆ செய்வோம், சமூகத்துக்கு துஆ செய்வோம், உலக ஈமானிய சமுதாயத்திற்கு நம்ம. ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கியாமத்தை நெருங்கிய அடையாளங்கள் இதெல்லாம் பெருமானார் சொன்னாங்க.
கட்டடங்கள் வானலாவிய உயரும், செருப்பு போட தெரியாதவனெல்லாம் ஆட்சிக்கு வருவான், போர்கள் அதிகமாகும். ஏன் அவனை கொன்னவனுக்கும் தெரியாது, நம்மளை ஏன் கொன்னாங்கன்னு இறந்தவனுக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் கொலைகள் நடக்கும். நடு ரோட்ல விபச்சாரங்கள் மலிந்து நடக்கும். மதுபானங்கள் பெயர் மாற்றி அதிகமாக குடிக்கப்படும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு புதுசா ஒன்றும் இல்லை. இந்த நடக்கிறதையெல்லாம் கணிச்சுக்கிட்டே இருக்கணும். கியாமத்தினுடைய அமளிது முறைகளில் மாட்டிக்கொள்ளாமல் ஈமான் சலாமத்தோடு எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படிங்கிறத குறைந்தபட்ச மூமின்களாக நாம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.